ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்லாக்ஸ். இந்த விளாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதோட தொடக்கம் தாங்க இது. யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அக்கா எங்கள் அண்ணா எல்லோரும் தாங்க சேர்ந்து போயிட்டுருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வரலைங்க, அவர் கடையில் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வரல. நானும் எங்கள் அக்கா அண்ணன் எல்லோரும் தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் சமைச்சி வச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடியில் பூத்த பூ தாங்க. இன்றைக்கி அவருக்கு என்னென்ன சமைச்சி வைக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி, காலைல வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சுங்க, கொஞ்சம் ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருந்துச்சுங்க. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிட்டு போகிறாங்க. அவருக்கு வந்து இட்லி சுட்டுட்டாங்க. மத்தியானம் வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு, ரசம். மதியம் பார்த்திங்கன்னா அவருக்காண்டி செஞ்ச மட்டன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. கிளம்பி போக போகிறோம். சிங்கில் இருக்க பாத்திரத்தை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு போயிடலாம். அண்ணா வரவுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் அதுக்குள்ளே அவரும் கடையிலேருந்து வந்துட்டார். அவருமே சாப்பிட விட்டுட்டு நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டு அப்படியே நைட்டு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி நைட் ட்ராவல் தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஏண்டா இன்னும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? இன்னும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இங்கேருந்து கிளம்புறப்பே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. இங்கே நாங்கள் 3 பேர் தாங்க போயிட்டு இருந்தோம். எங்கள் பெரிய அக்கா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து காலையில் வரேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து நானும் அண்ணா அண்ணி அண்ணியோட 2 பசங்க அப்புறம் பாப்பா ஒன்று வந்துருச்சுங்க, அக்கா பொண்ணு, அப்புறம் அக்கா நாங்கள் எல்லோரும் தாங்க போயிருந்தோம். அப்புறம் ஒரு டீ கடையில் நிறுத்தி அண்ணா டீ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த டீ இதை மட்டும்தான் வாங்கி கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே வரைக்கும் தேனி வரைக்கும், எங்கள் மாமா ஊர் வரைக்கும். வேறு எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன். அண்ணன் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா அது பத்தலையே உனக்கு? தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ணனுக்கு செலவு இருக்குல்ல தண்ணி பாட்டில். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் வந்து கொஞ்சம் பிம்பிளாக இருக்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அண்ணா சொல்கிற டிப்ஸை கொஞ்சம் கேளுங்களே. எதை எடுத்து கழுவுறது? உன் கூட எல்லாம் தங்கச்சியாவும் அக்காவும் பிறந்தா அதைத்தான் எடுத்து செய்யணும். அதாவது நைட்டு ஒரு 10-10:30 வீட்டில் கிளம்புனாங்க. இன்னும் மாமா ஊர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு 1/2 hour இருக்குங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போயே 1 மணி ஆயிடுச்சு. எதுக்காண்டி போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாமாங்கூரில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நேற்று தாங்க முடிஞ்சு. நாங்கள் திருவிழா முடிஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி நம்ம வீட்டில் வந்து அடுத்து வர முதல் நம்மளா அந்த ஒரு வேலையாக தாங்க நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உனக்கு ஃபேஸ்புக்கில் காமிக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேனி ஆனந்தாலேருந்து வந்து கேட்லாக் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாங்க எல்லோரும் உட்காந்து இதில் உட்காந்து பார்த்துட்ருக்கோங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அக்கா மாமா அம்மா எல்லாருமே, அம்மா வந்து அங்கே தாங்க இருந்தாங்க திருவிழாவுக்காண்டி போயிட்டு. நாங்கள் போனதுக்கப்புறம் தாங்க எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் நாங்கள் போனதுலேருந்து யாருமே தூங்கலைங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து மயிலம்மா என்ன சிரிக்கிறீங்க? நாங்கள் போனதுக்கப்புறமே அந்த குட்டி தம்பியுமே எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. எழுந்திரிச்சிட்டிங்களா? அதாவது நம்ம வீட்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் அடுத்தடுத்து வரப்போகுது. நீங்களாம் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.